ஸோ அன்றைக்கி வந்து திவ்யா துரைசாமி அவங்க வந்து எலிமினேட் ஆகிறாங்க அந்த ரவுண்டில். அப்புறம் திவ்யா வந்து ஒவ்வொருத்தவங்களே அட்ரஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போது பிரியங்காவை பற்றி பேசுகிறாங்க. பிரியங்கா வந்து த்ரூ அவுட் த சீசன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து பிரியங்கா வந்து ஆங்கர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, கேன் ஐ சே சம்திங் அபவுட் திவ்யா அப்படிங்கும்போது ரக்ஷனா வந்து கா அப்படி சொல்கிறாரு. மணிமேகலை எதுவும் சொல்லலை, அவங்க சைனும் சொல்லலை, எதுவும் சொல்லலை, அப்படியே பார்க்குறாங்க. உடனே பிரியங்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு. திவ்யா அப்படி வந்தா இப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மணிமேகலை குறுக்க வந்து ஸ்பாட்டில் எல்லோரும் ஓவராலாக ரோலிங்லேயே இல்லை பிரியங்கா நீங்கள் பேச வேணாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து வெளியில் வந்து எல்லாருமே நீங்கள் தான் ஆங்கரிங் வந்து இதெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் பேச வேணாம் அப்படின்னு சொன்னோம். பிரியங்கா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அதாவது வந்து ஏன்னா எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்கிறாங்களே, இல்லை அவன் என்னை பற்றி சொன்னதுனால நான் ஐ வாண்ட் டு ஷேர்ன்றாங்க. இல்லை அவங்க மணிமேகலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை நீங்கள் பேசாதீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பிரியங்கா வந்து ஹர்ட் ஆகிட்டு அப்படியே வெளியில் போயிடுறாங்க. இது அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அந்த நெக்ஸ்ட்டு ஷூட்